நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். நாம் நேற்று டே 1 பதிவில் பார்த்திருந்தோம். இன்று டே 2 பஞ்சப்பட்டி ஏரியின் ஹிடன் ஃபேக்ட்ஸ் மறைக்கப்பட்ட உண்மைகளை பேச போகிறோம் என்று. அதற்கு முன் ஒரே ஒரு கேள்வி இருக்கிறது. நமது டீம் ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிறார்கள். ஒரு காலத்தில் பஞ்சப்பட்டி ஏரி செழிப்பாக உயிரோடு பல மக்களின் விவசாய வேளாண் பெருங்குடி மக்களின் நம்பிக்கையாக மற்றும் வனவாழ் உயிரினங்களின் வாழ்விடங்களாக இருந்த நமது பஞ்சப்பட்டி ஏரி மாநிலத்தின் 3வது பெரிய ஏரி, 1300 ஏக்கர் பரப்பளவு கொண்ட நமது ஏரி இன்று ஏன் குப்பை மேடாக, குப்பை கிடங்குகளாக, சீத்தமர காடுகளாக, கருவேல மரங்களின் பண்ணைகளாக அழியும் தருவாயில் வறண்டு போய் செத்து போய் ஏன் கிடக்கிறது என்று நாம் இன்று ஒரு சிலவற்றை பேசப் போகிறோம். பல பேர் கேட்பார்கள், ஒரு ஏரி ஏன் வறண்டு போய் கிடைக்கிறது என்று கேட்டால் மழை வரவில்லை என்று கேட்பார்கள். அப்படி பார்த்தால் இன்றும் பல நீர்நிலைகள், ஏரிகள் ஏன் இன்னும் செழிப்பாக இருக்கிறது? இதை பற்றிய ஹிடன் ஃபேக்ட்ஸ் மறைக்கப்பட்ட உண்மைகளை பற்றி ஒரு சிலவற்றை இன்று நாம் பார்ப்போம். ஒரு ஏரி தனது உயிரை ஒரே நாளில் நிச்சயம் இழக்காது. அதற்கு முதலில் நீர் வரத்துக்கள் குறையும், நீர் வழித்தடங்கள் இல்லாமல் போகும், பல பேர் அதை ஆக்கிரமித்து கூட வைத்திருக்கலாம். மற்றும் அதை நம்பிய நமது ஏரியில் உள்ள உயிரினங்கள் மெல்ல மெல்ல செத்து கொண்டிருக்கும். கடந்த 27 வருடத்தில் நிச்சயம் அதிலிருந்த உயிரினங்கள் 99.9% காணாமல் போயிருக்கும். இன்று நாம் அதை மற்றும் மக்கள் மற்றும் விவசாய வேளாண் பெருங்குடி மக்கள் மெதுவாக நமது ஏரியை பற்றி கடந்த 25-27 வருடமாக மறக்க தொடங்கிவிட்டார்கள், மறந்து விட்டார்கள். பல பேர் நமது பஞ்சப்பட்டி ஏரியை சுற்றி உள்ள விவசாய வேளாண் பெருங்குடி மக்கள் நமது இடத்தையே மாற்றி வெளியூர்களுக்கு சென்று வேலைக்கு சென்று விட்டார்கள். மற்றும் இதற்கான சில தகவல்களை நாம் போகிற போக்கில் சொல்லிவிட முடியாது. அதற்காக அதிகாரப்பூர்வ தகவல்கள், பழைய நினைவுகள், பழைய பஞ்சப்பட்டி ஏரியின் புகைப்படங்கள், இதையெல்லாம் நாம் அடுத்து வரும் சில நாட்களில் நிச்சயம் வெளிக்கொண்டு வருகிறோம். பின்னர் நமது ஏரி இப்போவே அப்படி தான் இருக்குது. கூகுள் மேப்பில் மட்டும்தான் பார்க்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. நிச்சயம் இப்போதும் பார்த்தாலும் ஒரு திமிங்கலம் போல நமது ஏரி ஒரு பிரம்மாண்ட ஏரியாக இன்றும் கூகுள் மேப்பில் மட்டுமே நமது பார்க்க முடியும். ஒரு குழந்தை கூட கேட்கலாம். 2030 ஒரு குழந்தை கூட கேட்கலாம், அப்போ அந்த மேப் இருக்குது, இந்த ஏரி எங்கேப்பா இருக்குது அப்படின்னு கேட்கலாம். அது வரைக்கும் இருக்குமா என்னன்னு கூட தெரில. ஃபைனலாக இன்று நாம் தேடுவது ஒரு ஏரியை மட்டுமல்ல, ஒரு பெரும் பகுதியின் வரலாறும் கூட. அவ்வளோ. நாளைக்கு டே 3 இன்னும் சில சுவாரஸ்யமான தகவல்களை பார்ப்போம். இன்று நாம் தேடுவது ஒரு வறண்ட ஏரியை மட்டுமல்ல, பல ஏரிகளின் கதையும் இதுதான். நமது ஏரிக்கு இன்னும் சொல்ல முடியாத மறைக்கப்பட்ட உண்மைகள், அதையெல்லாம் அதிகாரப்பூர்வமாக மட்டும்தான் சொல்ல முடியும். சொல்லன்னா துயரங்களும் மறைக்கப்பட்ட உண்மைகளையும் நாளை மற்றும் அடுத்து வரும் சில நாட்களில் பார்க்கலாம். அனைவருக்கும் நன்றி.